இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். பிஜேபியுடைய பீடை ஒழிஞ்சது. இல்லை, இப்படி சொன்னாதான் விஜய் கட்சிகளே உள்ள விடுவாங்க. இவங்க எல்லாம் ஒதுக்கிட்டாலே அது பீடை ஒழிஞ்சு அது சுத்தமாயிட்டுன்னு அர்த்தம். எங்களுக்குலாம் ஏக சந்தோஷம். தொண்டர்கள் கொண்டாடுறாங்க. இதுக்காக தான் அண்ணாமலை நிற்கவே இல்லை எலெக்ஷன்ல. இன்னைக்கு ஒரு நடிகனால வீழ்த்தப்பட்டு அது மட்டம் மல்லாக்க கிடக்குது. இது ஏற்கனவே நடக்கணும்னு எதிர்பார்த்தது தானே. அமித்ஷாவை ஏமாத்தி அண்ணாமலை அந்த அதிமுக கூட கூட்டணி வச்சாதான் அங்கே வந்து ஆட்சி பிடிக்கும்னு சொல்லிட்டு அழகாக உருவாக்கி விட்டாங்க. நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டில் என்ன உள்ளாட்சி தேர்தல் நடக்குதுல, சென்னையில் ஏதாவது ஒரு வார்டில் நின்று வெற்றி பெற்றுவாங்களா? உனக்கு மக்களை சந்திக்கவே ஒரு துணிச்சல் இல்லை, அதுக்கு வக்கு இல்லை. அதை விட்டுக்கிட்டு இங்கே ஒருத்தன் ஏதோ அண்ணாமலைன்னு ஒருத்தரை பிடிச்சி கொண்டு போட்டு ஏதோ அவரால் முடிஞ்சது கட்சியை கொண்டு போய் ஊராக கொண்டு சேர்த்தா உங்களுக்கு அவரை மாற்றணும்னு சொல்லி டெல்லியில் உட்காந்து ஐடியா பண்ணுவீங்களா? என்டிஏ கூட்டணியால தான் நாங்கள் தோத்துட்டோம்னு சொல்றாங்கல்ல. இப்போ கூட்டணியே வேணாம், போய் நில்லுங்க பாருங்க, அவ்வளோ ரிசைன் பண்ணி இந்த 47 நிற்கட்டு டெபாசிட் வாங்குறாங்க. எல்லாம் வந்து பதவி வேற ஒன்றும் கிடையாது. தமிழ்நாட்டில் பாஜக வந்து படுதோல்வி அடைந்தது, ஆனால் அண்ணாமலை வெற்றி பெற்றார். இப்போவுமே எல்லா பத்திரிகையாளரும் அண்ணாமலை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, அண்ணாமலை அங்கே போனாரா, அண்ணாமலை இதை பண்றாரான்னு தான் இருக்கு. அப்போ விஜய்க்கு நேர் எதிரான ஒரு அரசியல் தலைவரா அரசியல் பேச ஆரம்பிச்சாரு. அண்ணாமலை தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் பதவியேற்பு விழாவில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். தமிழிசை அவர்களுக்கு வந்து சீட்டு கொடுக்காம சின்ன பிரச்சனை கூப்பிடாத இடத்துக்கு இந்த மாதிரி போறதுக்கு முதல்ல இதுக்கு முதல்ல அறிவு அவங்க கூப்பிட்டுருக்காங்களா? கூப்பிடல. திறந்த வீட்டுல நாய் நுழைஞ்ச மாதிரி எங்கேயாவது எது இருந்தாலும் சரி, கூப்பிட்டாலும் சரி கூப்பிடாலும் சரி உடனே ஓடி போயிடணும். என்ன ஜென்மன்னு தெரியல. அங்க போய் சீட்டு இல்லை, ஒரு சீட்டுக்கு அங்க இடத்துல சண்டை, அங்க போய் சீட்டுக்கு தான் சண்டை. ஆமா, அது எல்லா இடமும் சீட்டு. அடுத்த இடமும் உள்ளாட்சி தேர்தல் நடக்க பாருங்க. நீங்க கொடுங்க, இப்போ திருச்சி தம்பி எனக்கு தாங்க, நான் அங்கே நிற்கேன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்கவே அந்த அதுக்கு நீங்க வந்து சேனல் போய் தமிழுக்கு தான் நன்றி சொல்லணும். தேங்க்ஸ் கார்டு இதுக்கு தான் போடணும். முத இந்த பாஜகவில் களை கொடுக்குற வேலையை அதனால இங்க இருந்து ஆரம்பிச்சது அது டெல்லி வரைக்கும் போயிடுச்சு. சேனல் பையில் ஆரம்பித்த பேச்சு, அந்த விவாதிக்கப்பட்ட விஷயங்கள், அதில் உள்ள கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது படித்து பார்த்ததில்ல யாராவது ஒரு ஆள் இலங்கையில் பேசுனது தப்பு இல்லை சொன்ன குறிச்ச விஷயங்கள் இடம் தான் கொடுத்தோம். சம்பவம் செஞ்சு நீங்கள் தான் அது ஆரம்பிச்சது ஐயா தான். 2 பேரும் சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு பேச இருப்பது தேசியவாதி முரளிராம் மற்றும் சின்னப்பா கணேசன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். உங்களுக்கு ஒரு வணக்கம் சார். சார், CV சண்முகம் அதிமுக எம்எல்ஏ, இப்போ அவர் சொல்லியிருக்கிறாரு, சொல்லாமல் சொல்கிறாரு, எங்களோட எந்த கட்சியும் கூட்டணி கிடையாது, நாங்கள் யாரோடவும் கூட்டணி இல்லை, தாவேக்காவுக்கு மட்டும் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம். இது வந்து பிஜேபியே சொல்கிறாரு, உங்களால் தான் நாங்கள் வந்து தோத்துட்டோம், உங்களால் தான் நாங்கள் கட்டமன்னா போயிட்டோம்னு சொல்லாமல் சொல்கிறாரு. பிஜேபியுடைய பீடை ஒழிஞ்சது. இல்லை, இப்படி சொன்னாதான் விஜய் கட்சிகளே உள்ள விடுவாங்க. அங்கே அது பிஜேபியோட பீடையா இல்லை பிஜேபி பிடிச்ச பீடையா? அதான் பிஜேபி பீடைன்னு பிஜேபி பிடிச்ச பீடை தானே. இவங்க எல்லாம் ஒதுக்கிட்டாலே அந்த பீடை ஒழிஞ்சு அது சுத்தமாயிட்டுன்னு அர்த்தம். எங்களுக்குலாம் ஏக சந்தோஷம். தொண்டர்கள் கொண்டாடுறாங்க. ஆமா, நியூஸ் கூட்டணி இல்லைன்னு சொன்ன உடனே அதை CV சண்முகம் அறிவிச்ச உடனே பட்டாசு தான் கொளுத்தலை. அது கொளுத்திருப்பாங்க, நம்ம பார்க்கல, போட்டிருக்காங்க. பல இடங்கள்ல கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல வரவேற்கத்தக்க அறிவிப்பு தான். என்கிட்ட கேட்டிங்கன்னா இதை வந்து ஏற்கனவே அப்படி தான் பண்ணாங்க. 2021 தேர்தலில் கூட்டணி வச்சாங்க. அப்புறம் உங்களால் தான் நாங்கள் தோற்றோம், சிறுபான்மையினர் ஓட்டு எங்களுக்கு போடலைன்னு சொல்லி இவங்களே சொல்லிட்டாங்க. 2024 நான் வந்து அந்த SDPIங்கிற மதவாத கட்சியை கூட வச்சுருந்தாங்க. அந்த கட்சி நிர்வாகிகளே இவனுக்கு ஓட்டு போடல, அவனுடைய திமுக ஓட்டு போயிட்டான். அதானே நடந்துச்சு. அப்புறம் இப்போ அது பிறகு இது உணர்ந்தாங்க. பழையபடி இப்பவும் வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சு தான் நாங்கள் தோத்துட்டோங்கிற மாதிரி கட்டமைக்கிறாங்க. இதுக்காக தான் அண்ணாமலை நிற்கவே இல்லை எலெக்ஷனில். முதல்ல கருணாநிதி தான் குடும்பத்துக்குன்னு சுயநலமாக இருக்காருன்னு சொல்லி எம்ஜிஆர் பாட்டெல்லாம் பாடி தான் ஒரு நடிகரால் உருவாக்கப்பட்ட கட்சி தான் அதிமுக. அதுக்கப்புறம் ஒரு நடிப்பு துறையிலேருந்து வந்த ஒரு அம்மா தான் அதை வளர்த்து கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு ஒரு நடிகனால் வீழ்த்தப்பட்டு அது மட்டம் மல்லாக்க கிடக்குது. இது ஏற்கனவே நடக்கணும்னு எதிர்பார்த்தது தானே. அதனால எங்களுக்குலாம் ஏக சந்தோஷம். அண்ணாமலை அன்னைக்கே சொல்லிட்டு போனார். ஆமாம் சார், அமித்ஷா அவர்கள் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம்
காத்திருந்து இந்த கூட்டணியை கட்டி காத்தாங்க கேட்டேன் சார். அமித்ஷாவை ஏமாற்றி விட்டாங்க. அமித்ஷா வந்து சாணக்கியர் ஒரே ஒரு இடத்துல ஏமாந்து போயிட்டாருன்னா இங்கே ஒரு 5-6 கேடுகட்ட ஆள்கள் அந்த குருமூர்த்தி, ரங்கராஜ் பாண்டே, கோலகலா சீனிவாசு, அப்புறம் வந்து ஜேபிசி ஸ்ரீராம், அப்புறம் ஸ்ரீராம் சேஷாத்ரி, அப்புறம் இந்த இது போன இந்த மாரிதாஸ், இந்த கும்பலெல்லாம் சேர்ந்து அழகாக ஒரு இதை கட்டமைச்சுது. அண்ணாமலை அந்த அதிமுக கூட கூட்டணி வச்சாதான் அங்கே வந்து ஆட்சி பிடிக்கும்னு சொல்லிட்டு அழகாக உருவாக்கி விட்டாங்க. பாஜகவில் தமிழிசை, வானதி, எல்முருகன், அப்புறம் வந்து நயினார் நாகேந்திரன் வந்து அதுக்கு முன்னாடி தலைவர் கிடையாது. அதனால் அவருக்கு மேலே இந்த இடத்துல பாயிண்டை குறை சொல்ல முடியாது. இன்னும் மிச்சம் மீதி இருந்த ஆட்கள்லாம் சேர்ந்து நல்லா ஒத்து உதவுனாங்க. இதுக்கு வந்து முக்கியமாக இன்னும் ஒரு ஆள் சூத்திரதாரியாக ரொம்ப முக்கியமாக டாப் லெவலில் இருந்தது வந்து நிர்மலா சீதாராமன். அந்த அம்மாங்க ஏதாவது ஒரு வார்டில் நின்று ஜெயிக்குமா சொல்லுங்க? நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டில் என்ன உள்ளாட்சி தேர்தல் நடக்குதுல, சென்னையில் ஏதாவது ஒரு வார்டில் நின்று வெற்றி பெற்றுவாங்களா? அவங்க யாருமே தெரியாது, படிக்காதவர்கள். படித்தவன்னா ஒரு ஆடிட்டர் லெவலில் உள்ளவனுக்கு தெரியும். இந்தியா முழுக்க பாஜகவில் உள்ள மூத்த தலைவர்கள் எல்லா இடமும் ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிட தானே செய்தாங்க. இந்த அம்மாவுக்கு கர்நாடகத்துலேயும் தெரியும், ஆந்திராவிலையும் தெரியும், தமிழ்நாட்டிலையும் தெரியும். ஆந்திராவில் கல்யாணம் முடிச்சு போனாங்க. கர்நாடகத்துலேயும் இவங்க நல்ல இன்ஃப்ளூன்ஸ் இருக்குது. அதாவது பிரபலமான ஆளு தான் அங்கேயும் கூட. டெல்லியிலையும் நல்ல பிரபலமான ஆளு தானே. ஏதாவது ஒரு தொகுதியில் நின்று வெற்றி பெற வேண்டியது தானே. ஏன் எலெக்ஷனில் மக்களை சந்திக்கலை? உனக்கு மக்களை சந்திக்கவே ஒரு துணிச்சல் இல்லை, அதுக்கு வக்கில்லை. அதை விட்டுக்கிட்டு இங்கே ஒருத்தன் ஏதோ அண்ணாமலைன்னு ஒருத்தரை பிடிச்சி கொண்டு போட்டு அவர் ஊரா தெருவா அலைஞ்சி என் மக்கள்னு போய் ஏதோ அவரால் முடிஞ்சது கட்சியை கொண்டு போய் ஊராக கொண்டு சேர்த்தா உங்களுக்கு அவரை மாற்றணும்னு சொல்லி டெல்லியில் உட்காந்து ஐடியா பண்ணுவீங்களா? பண்ணி எல்லாரும் சேர்ந்து அந்த பிதா மகனையும் சேர்த்து கெடுத்து விட்டாங்க. மோடி, அமித்ஷா வரைக்கும் ஏமாற்றி விட்டாங்க. இந்த எலெக்ஷன் ஏன் சார் வரல? நிர்மலா சீதாராமன் ஏன் வரல? எதுக்கு ஏன் வரல? அதான் இப்போ ஒருத்தர் ரங்கராஜ் பாண்டே சொல்றாரு, அந்த அம்மா வந்திருந்தா ஜெயிச்சிருக்குமா மதுரை? அது உண்மையா? அவர்கிட்ட போய் கேளுங்க நீங்க. ஒரு அளவு அவர் 10 சீட்டு விஜய் பிடிக்கணும் அரசியல் பேச முடியாது. அடுத்த நாள் அவரே பேசிட்டு எடுக்காரு. சொல்லுங்க சார். சொல்லுங்க. ரங்கராஜ் பாண்டேக்கு உள்ள மரியாதையே என்னன்னா, அந்த கீ வீரமணியை எனக்கு தந்தி டிவியில் இருக்கும்போது போட்டு கிழிச்சு கொண்டாந்தாரு. இவர் அந்த திராவிட சித்தாந்தத்தை வெளி உலகத்துக்கு காட்டாரு. அப்போ பொதுமக்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த திராவிடங்கிறத தொட்டாலே ஆளை வெட்டிவிடுவாங்க, குத்துவிடுவாங்க, கொண்டு விடுவானுங்கிற காலத்துல ஈஸியா டச் பண்ணி காமிச்சாருங்க. ஒரே ஒரு மரியாதை தான் அந்த ரங்கராஜ் பாண்டே மேல ஒழிய வேற எதுவும் இல்லை. அவருக்கு நாங்கெல்லாம் ரசிகர். ஆமா, அவருக்கு அந்த ஏன்னா ஆதாரபூர்வமா எடுத்து அதுவும் ஈவேரா திடலுக்குள்ளே போய் அந்த ஓசிச்சோர் வீரமணிக்கு முன்னாடியே உட்கார்ந்துக்கிட்டு அவ பின்னாடி பேக்ரவுண்ட்ல பாருங்க, அங்க ஒரு ஈவேரா பொம்மையை வேற வச்சிருப்பாங்க. இதெல்லாம் வச்சு இது இவ்வளோத்தையும் செய்து வச்ச இடத்துல போய் இருந்துக்கிட்டு ஆதாரபூர்வமா அந்த அவர் எத்தனாம் தேதி என்ன பேசினாருங்கிறதெல்லாம் விடுதலையில வந்ததெல்லாம் அந்த டேட் மாதிரியே தூக்கி வச்சு அடிச்சு அந்த முதல் அடியில எல்லா தேசியவாதிகள் எல்லாம் ஒட்டு மொத்தமா இவரு பக்கம் நம்ம போனோம். அதுதான் கடைசியில தந்தி டிவில இருந்து வெளியே வர்றதுக்கு அது காரணமா அமைஞ்சிட்டு நினைக்கிறேன். அது இருக்கட்டும், அது வரைக்கும் நல்லா தானே இருந்தாரு. அப்புறம் இப்போ வந்து சாணக்கியா டிவியில அந்த திமுகனுடைய விளம்பரத்தையே போடக்கூடிய அளவுக்கு போயிட்டாரு. கேட்டா நான் நடுநிலையும் பாரு, திமுக விளம்பரத்தையும் போடுவோம், நாங்க அண்ணா திமுக விளம்பரத்தையும் போடுவோம், எடப்பாடியிடையும் கையேந்துவோம், அப்புறம் இங்க அறிவாலயத்திலையும் பிச்சை எடுப்போம். இது என்ன அரசியல், இது என்ன நடுநிலைமை, எனக்கு தெரியல. இது அதை பேசுவோம். நீ உங்க கூட கூட்டணிக்கு போய் தான் நாங்க தோத்துட்டோம்னு சி.வி. சண்முகம் சொன்னாரு. அது அப்படிதான் தோத்து போயிட்டாங்களா என்ன? தெருவும் தென்னையமா போவாரு எடப்பாடி பழனிசாமின்னு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். நம்ம சேனல்லே பேசியிருக்கேன், பல இடங்களில் நான் இதை பதிவு பண்ணியிருக்கேன். 2024 தேர்தலுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், அதிமுகவெல்லாம் நீங்கள் ஒன்று சேர்க்கலை அப்படின்னா, பிரிஞ்சு போன ஆட்களெல்லாம் ஒன்று சேர்க்கலைன்னா, குறிப்பாக வந்து டிடிவி தினகரன், சசிகலா, அப்புறம் வந்து பன்னீர்செல்வம், இவங்களெல்லாம் உள்ளடக்கிய ஒரு இதை வலுவாக அந்த அதிமுக மறுபடியும் இதை தான் அண்ணாமலையும் சொன்னார். நம்ம ஒன்றும் புதுசாக சொல்லலை, அவரும் இதை தான் சொன்னார். நீங்கள் கட்டமைங்க, அதிமுக பெரிய கட்சி, அது கூட நாங்கள் கூட்டணி வைக்கிறோம், அதான் சரியாக இருக்கும், அதை செய்யுங்க அப்படின்னு தான் சொன்னார். அவர் கேட்கல. அப்புறம் அது கேட்காதனால நான் சொன்னேன், இந்த மாதிரியெல்லாம் பண்ணாருன்னா கடைசியில் ஒரு தெருவந்தன்னையமாக தான் போவார்னு சொன்னேன். இன்னைக்கு தெருவந்தன்னையா போயிட்டாரா இல்லையா? 17 பேர் சார். என்டிஏ கூட்டணியால தான் நாங்கள் தோத்துட்டோம்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ கூட்டணியே வேணாம், போய் நில்லுங்க பாருங்க, அவ்வளோ ரிசைன் பண்ணி 47 வரை நிற்கட்டு டெபாசிட் வாங்குறாங்களான்னு பார்ப்போம். பொதுமக்கள் காரித்து போயிடுவாங்க. விஜய்க்கு போய் இன்னைக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, அது கூட்டணியே இல்லைங்கிறாரு. அப்புறம் அங்கே என்ன கூட்டணி போகிறாங்க? எல்லாம் வந்து பதவி வெறி, வேற ஒன்றும் கிடையாது. எலெக்ஷன் முடிஞ்ச அந்த ரிசல்ட் வந்த உடனே இவர் வந்து அந்த பக்கம் பேச்சுவார்த்தை நடத்தலை. விஜய் கூட போகிறதுக்கு கட்சியை உடச்சிட்டு நீங்கள் கட்சியோட சேர்ந்து ஒரு முடிவு எடுங்க. அது என்ன முடிவாக வேணாலும் இருக்கணும். எடப்பாடி தான் கட்சிக்கு தலைவராக இருக்கார், பொதுச் செயலாளர், எல்லாம் சேர்ந்து நீங்கள் ஒரு முடிவு எடுங்க. அந்த முடிவுபடி நீங்கள் செயல்படுங்க. விஜய்க்கே ஆதரவு கொடுங்க, அது ஏற்றுக்கலாம், அது ஓகே, அதெல்லாம் நம்ம குறை சொல்ல மாட்டோம். இல்லை திமுக கூட போய் ஆதரவு கொடுங்க, இல்லைன்னா திமுக கூட சேர்ந்து ஆட்சி அமைங்க, அதெல்லாம் தப்புன்னு நான் சொல்லலை. நீங்கள் அந்த கட்சியை உடைக்கல செய்றீங்க.
அந்த கட்சியை இவ்வளவு நாளும் உடைச்சு நாசம் பண்ண எடப்பாடிக்கே தெருவந்தனைன்னு நீங்க மண்ணா போயிருவீங்கன்னு நான் சொல்றேன். ஜெயிச்சது பிஜேபினால இவரு தோத்தாராமா, இவரு நாசம். பிஜேபியிலனா எப்படி சார் ஜெயிச்சிருப்பாரு சொல்லுங்க? பிஜேபி கூட்டணி இல்லாம, அது பாமக கூட்டணி இல்லாம சிவி சண்முகம் எப்படி வெற்றி பெற்றிருப்பாரா சொல்லுங்க? நீங்க இந்த அலையில எப்படி வெற்றி பெற்றிருப்பாரு? அதே நேரத்தில் பிஜேபி தோத்துதா இல்லை பிஜேபியில் இருந்த கேண்டிடேட் தோத்தாங்களா? எது இல்ல நம்ம ஒட்டுமொத்தமா பிஜேபி தான் தோத்துட்டு பிஜேபின்னு சொல்றாங்க. பிஜேபினால நாங்க தோத்தோன்னு அவர் சொல்றாருல, அவர் வெற்றி பெற்றது யாரால? விஜய் கூட இப்ப போனேன்னு சொல்றாருல, விஜய்னால அதிமுக தோக்கலையா? இப்ப அதிமுக இவ்வளவு பெரிய சீரழிவை சந்திச்சிருக்கல, சரிவை சந்திச்சிருக்கல, அதுக்கு விஜய் காரணம் கிடையாது. அப்போ அங்கதானே போறோம்னு சொல்றாரு இவரு. இவர் வெற்றி பெறதே நான் சொல்றேன், பிஜேபி கூட்டணி, அந்த கூட்டணி அமையாம, குறிப்பாக அன்புமணி ராமதாஸ் இந்த கூட்டணிக்கு வராம இருந்து, பாமக வராம இருந்திருந்தாலும் இவர் வெற்றி பெற்றிருக்க மாட்டார். எப்படி அது லாஜிக் வெற்றி பெறுவாரு? இந்த அலையில கண்டிப்பா சாத்தியமே இருக்குது. நன்றி கெட்ட ஜென்மங்கள் இவங்க. இல்ல சார், இப்படிலாம் நடக்க போய் தானே அன்னைக்கு அண்ணாமலை நீங்க நல்லதுதான் நடந்திருக்கு. நான் அது இல்லைன்னு சொல்லலையே, அதான் பீடை ஒளிஞ்சு போச்சுன்னு சொன்னோம்ல. தேசியவாதிகளை பொறுத்த வரைக்கும் பாஜகவை பிடிச்ச பீடை விலகியது. இந்த வெற்றியில பாருங்களேன், 108 சீட்டு விஜய் பிடிச்சாலும் நான் முதலமைச்சர், நீ முதலமைச்சர், எத்தனை பேருக்கு துணை முதலமைச்சர் ஆசை, அது இதுல ஒன்றும் இல்லை. இப்போ நீங்க ஒரு இதுக்கு வாங்க, இப்போ ஒரு விஜய் இப்போ ஒரு சீட்டை ராஜினாமா பண்ணிட்டார். அந்த சீட்ல எலெக்ஷன் வச்சு இவங்களை ஒரு அளவு நிப்பாட்டி வெற்றி பெற சொல்லுங்க. விஜய் சின்னத்துல இல்ல, இரட்டை சின்னத்துல நீங்க நின்று வெற்றி பெற சொல்லுங்களா? விஜய் கட்சியில இருந்தே ஆளை விட்டா வெற்றி பெற முடியாது சார். கண்டிப்பா நீங்க இன்னும் சாதாரண நினைச்சிட்டு இருக்கீங்க. அது எப்படி வெற்றி பெற? அங்க அன்பு மகேஷ் பொய்யாமலே ஓடுறதுக்கு இப்பவே தயாராயிட்டாங்க திமுக தரப்புல. அங்க கிறிஸ்தவங்க நிறைய. ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? இந்த எலெக்ஷன்ல கிறிஸ்தவங்க விஜய்க்கு ஓட்டு போடல, தெரியுமா? சுத்தமா ஓட்டு போடலன்னு நான் சொல்லல. அதிகமான கிறிஸ்தவர்கள் அவங்களுக்கு ஓட்டு போடல. கொஞ்சம் பேர் இளவட்டங்கள் தான் போட்டிருக்காங்க, இளம் பெண்கள் தான் போட்டிருக்காங்க. பெரியவங்க எல்லாருமே விஜய்க்கு ஓட்டு போடல. அவங்க எல்லாருமே திமுக கூட்டணிக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஒரு சின்ன விவரத்தை உங்களுக்கு சொல்றேன். ஜார்ஜ் அந்தோனின்னு ஒருத்தர் இருக்கார்ல, சென்னை மயிலை இதனுடைய பேராயராக இருக்கார்ல, ஒரு 22 ரோமன் கத்தோலிக்கில் ஒரு 22 இது ஆயர்கள் இருக்காங்க. அதுக்கெல்லாம் தலைமை இதாக இருக்கார்ல, இவர் கொடுத்த உத்தரவே எல்லா இடமும் திமுக கூட்டணிக்கு தான் ஓட்டு போடணும், இதைத்தான் நீங்கள் சொல்லணும்னு சொல்லி தான் அவர் பண்ணியிருந்தார். தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஸ்டீபன் ஆண்டனி பிள்ளை அப்படிங்கிற அந்த ஒரு ஆயர் மட்டும்தான் இதை ஒபே பண்ணல. ஏன்னா அவர் பிள்ளை. ஏதோ கிறிஸ்தவத்துக்கு போனால் ஜாதி ஒழிஞ்சிடும், அங்கே ஜாதியே கிடையாதுன்னு சொல்லி ஊரை ஏமாத்திட்டு நடக்கும் இந்த கும்பல். பேரோட பிள்ளைன்னு வச்சுட்டு ஒரு ஆயராகவே இருக்கார். ரோமன் கத்தில் ஆர்சியில் இருக்கார் தூத்துக்குடியில். அவர் ஒருத்தர் மட்டும்தான் இந்த இதை ஒபே பண்ணலை. அதனால தூத்துக்குடியில் மட்டும்தான் திமுக தோத்துச்சு. இவர் ஒபே பண்ணல. நீங்கள் எந்த யாருக்கு போட்டுமோ அதை கண்டுக்கலை, அப்படி விட்டுட்டார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் எல்லா சபையிலும் சொல்லிட்டாங்க. அது ரோமன் கேத்தலிக் மட்டும் கிடையாது, அங்கே ரோமன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எல்லா இதுலேயுமே எல்லா சிஎஸ்ஐ பெந்தகோஸ்தே எல்லா இதுலையும் சொல்லிட்டாங்க. ரட்சணி சேனை எல்லாம் சர்ச்சில் சொல்லி திமுகவுக்கு தான் கூட்டணி தான் ஓட்டு போடணும்னு சொல்லி, அதையும் மீறி கொஞ்சம் பேர் போட்டது தான் இந்த இளவட்டங்கள் போட்டது தான் விஜய்க்கு. ஒரு சீட்டு திமுக கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெற்றி பெறலையே. 6 சீட்டு இருக்குல்ல சட்டமன்ற தொகுதியில். அருமனையில் தானே அந்த கிறிஸ்துமஸ் விழா எல்லாம் கொண்டாடினாங்க. விஜயெல்லாம் போய் முட்டங்கால் போட்டு எல்லாரும் நல்லா ஜபிச்சாங்க. எல்லாம் ஏன் ஜபிக்கல? அவங்க ஜபம் பிதா ஏற்றுக்கலையா? ஒரு சீட்டு கிடைக்கலையே சார் கன்னியாகுமரி மாவட்டத்தில். ஏன் கிடைக்கல? அவ்வளோ பேரும் திமுக கரெக்டாக ஓட்டு போட்டாங்கல்ல. அதனால தானே 6 இதில் ஒரு இது அதிமுக கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி, பாக்கி 5 திமுக கூட்டணி தானே வெற்றி பெற்றுச்சு. திமுக 1, இது கம்யூனிஸ்ட் 1, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 1, 3 காங்கிரஸ். திமுக கூட்டணி தானே. ஒரு இடம் கூட வெற்றி பெறல. ஏன் வெற்றி பெறல? இவ்வளவு 108 இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. ஒரு இடத்துல கூட விஜய்க்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெற்றி பெறல. அங்கே தான் கிறிஸ்டின்ஸ் அதிகம். அதனால தான் நான் கன்னியாகுமரி மாவட்டத்தை அழுத்தி பேசுறேன். பாதி அளவுக்கு கிறிஸ்தவங்க உள்ள இடத்துல வரல, முஸ்லீம்கள் உள்ள இடத்துலையும் அவ்வளவுமே திமுக கூட்டணி தான். இதுல விருகம்பாக்கம் தொகுதியில சாதிக் பாச்சா நகர்னு ஒன்று உண்டு. அங்கே 450 ஓட்டுகளோ உண்டு. இவங்களோட இஸ்லாமியர்களுடைய ஓட்டு 4 ஓட்டு தான் அதிமுக கொடுத்துச்சான். உங்களுக்கு 100 ஓட்டு விடுற இடம். அதுக்கப்புறம் மீதி எல்லாம் திமுகவுக்கு போகணும்னு பார்த்தா, திமுகவுக்கு 200 ஓட்டுன்னா 150 ஓட்டுன்னா இவங்களுக்கு 300 ஓட்டா. யாருக்கு? விஜய்க்கு தான். அப்போ மதம் இங்க அடிபட்டு போகுது. அப்போ இதுதான் இது ஒரிஜினல் நிலவரம். அதனால விஜய்க்கு ஓட்டு போட்ட எல்லாத்தையும் முழுங்க. தமிழ்நாட்டில் 100க்கு 85 பேர் இந்துக்காரன் தான் இருக்கான். அதையாவது ஒத்துக்கிறீங்களா? சரி, ஒரு 80 பேர்னே கணக்கு வச்சிருங்களா, கொஞ்சம் கூடவே இருக்கும். கிறிஸ்டின் முஸ்லீம் கொஞ்சம் நிறைய. அடுத்த தேர்தலுக்கு தாங்க வழி வகுத்தாச்சா, 2 திராவிட கட்சி அவுட்டு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வெற்றி பெற்று இங்கே உட்கார்ந்து விட்டு சிறுபான்மையினருக்காக நாங்கள் அவருடைய மேம்பாட்டுக்காக நாங்கள் நட்ட களத்தை போகிறோம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டார்.
சரி வந்த உடனே ஆரம்பிச்சுட்டாங்க. நீனே சிறுபான்மை தானே, ஜோசப் விஜய் யாரு சார், அவரே வந்து கிறிஸ்தவர் தானே, அவர் கிறிஸ்தவர் இதுல இருந்தானே முதலமைச்சர் உங்க கையில, உங்களை முதலமைச்சர் ஆக்குனது இந்துக்காரன், பெரும்பான்மை இந்துக்காரன். ஆனா நீங்க அங்க இருந்து நான் சிறுபான்மையினர் கூடயா, இப்படிதான் அப்பாவை சொல்லிட்டு இருந்தார். கிறிஸ்தவங்க போட்ட பிச்சைன்னாரு, இப்ப பிச்சை எடுத்துட்டு கிடக்காரு. இதே மாதிரி தான் நீங்களும் போக வேண்டியது இருக்கும். அதுக்கு திரு அண்ணாமலை அவர்கள் அமெரிக்காவிலே அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாரு, நம்ம அதையும் பார்த்திருக்கோம். அடுத்து வர ரெடியா இருக்கிறாரா, தமிழ்நாட்டுக்கு வர போறாரா? அதெல்லாம் அப்படியே அமெரிக்காலே செட்டில் ஆயிடுவார் முடிவு இல்ல சார், வரும்போது ஒரு மீண்டும் ஆக்டிவ் ஆகணும். இப்போ தொண்டை அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், தமிழ்நாட்டில் பாஜக வந்து படுதோல்வி அடைந்தது, ஆனா அண்ணாமலை வெற்றி பெற்றார். பாஜகன்னா பாஜகனுடைய அப்ப இந்த தோல்வி பாஜகவுக்கு கிடையாது, வானதி சீனிவாசன், எல் முருகன் இண்டிவிஜுவல் பார்ட்டி அவங்க முகத்துக்கு இருந்த. ஆமா, வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன், எல் முருகன், அப்புறம் ஒரு நயனார் நாகேந்திரன், இவங்களுக்கு தான் மிகப்பெரிய தோல்வி. அண்ணாமலைக்கு மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா பாஜகவே இங்க தோத்த பிறகு கூட ஒட்டுமொத்த பாஜக ஆதரவாளர்களும் தொண்டர்களும் தேசியவாதிகளும் அண்ணாமலை தானே, அவர் இருந்தா இப்படி நடந்திருக்காது, அவர்தான் வரணும், அவர்தான் வரணும். அண்ணாமலை தான் ஹேஷ்டேக்ல போய்கிட்டு இருக்காங்களா. இப்பவுமே எல்லா பத்திரிகையாளரும் அண்ணாமலை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, அண்ணாமலை அங்க போனாரா, அண்ணாமலை இதை பண்றாரான்னு. அப்ப விஜய்க்கு நேர் எதிரான ஒரு அரசியல் தலைவரா அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அண்ணாமலை தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அமெரிக்காவில் இருந்துட்டு இந்த செந்தில் பாலாஜிக்கு மேலே இந்த 397 கோடி ரூபாய் இந்த டிரான்ஸ்பாரம் வாங்கினதில் பர்ச்சேஸ் பண்ணதில் வந்து ஊழல் நடந்ததை ஒரு வழக்கு இருக்குல்ல, அந்த வழக்கு விசாரணை வந்து சிபிஐ விசாரணை நடத்தணும்னு சொல்லி சென்னை ஹைகோர்ட்டு உத்தரவு போட்டுச்சு. அந்த சிபிஐ விசாரணை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி திமுக கவர்மெண்ட், இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் அங்கே போச்சுது, அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டுச்சு. இதில் இவர் அண்ணாமலை அமெரிக்காவில் இருந்து அவர் அடித்தார் அங்கே இருந்து. அதாவது இந்த வழக்கை வந்து நீங்கள் போட்டிருக்க சுப்ரீம் கோர்ட்டில் போட்டிருக்க கேஸை, தமிழக அரசு சார்பில் திமுக காரங்க போட்ட கேஸை இவர் விஜய் வந்து அதை வாபஸ் பண்ணணும், வித்ட்ரா பண்ணணும். ஏன்னா நீ வந்து ஊழலுக்கு எதிரான ஆட்சின்னு சொல்லியிருக்கல, அதை சுட்டிக்காட்டே சொன்னார். தீய சக்தி திமுக சொன்னது இவர் தானே, நீங்க பண்ணுங்கன்னு சொல்லி அவர் அங்கிருந்து சொன்னார். தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இதை பேசினாங்க சொல்லுங்க? ஏன் இதே பாஜக சேர்ந்தவங்க எத்தனை பேர் பேசினாங்க? அதைத்தான் கேட்குறேன். வேற யாரு எடப்பாடியா பாஜகவில் உள்ளவங்க யாராவது பேசுனாங்களா? அந்த விதம் வராது இவங்களுக்கு. அது ஜீன்ல இருந்து உள்ள இருந்து வெளியே வரணும். அதனால இதுதான் இதில் நடக்க போகுது. இன்னொரு முக்கியமான விஷயம், இவர் வந்து தீய சக்தின்னு சொன்னார். எதுக்கு அந்த தீய சக்தியை போய் நேற்று கட்டி அணைச்சி முத்தம்லாம் கொடுத்துருக்காங்க? அது ஒரு மரியாதை நினைத்த சார். ஏன் அப்போ நீங்க சட்டசபையில் உட்கார்ந்துருக்கு, நாளைக்கு அவங்களை உங்களுக்கு எதிராக வந்து எடப்பாடி பழனிசாமின்னு ஒரு வயசுல பெரிய ஆளு தானே, அவர் வந்தார்ல, உங்களை பார்த்து கும்பிட்டார்ல, ஏன் சேலா மாதிரி உட்கார்ந்துருந்தீங்க, அவர் ஒரு சின்ன வணக்கம் போடல, உங்களுக்கு என்ன கிரீடம் விவிக்கு கலந்து கீழே விழுந்துருமோ? இல்லை ஏன் அதை செய்யலை? மரியாதை நிமித்தம் பண்ணியிருக்கலாம்ல. எடப்பாடி பழனிசாமி போய் நேரில் சந்திக்கிறீங்க, அது மரியாதை கிடையாது. அப்போ அவருக்கு மரியாதை நிமித்தம் தானே பண்ணீங்க. இவரு முன்னாள் முதலமைச்சர், அவரும் முன்னாள் முதலமைச்சர் தானே, போய் பார்த்துருக்கலாம்ல. இதில் சந்தோஷம் என்னடான்னா வைகோவை போய் சந்திச்சிருக்காங்க. அப்ப அதோட கதை சந்திச்சது இல்லாம வாண்டடா கையை கூட்டிட்டு வெளியில போய் கையாட்டிட்டு இருந்தாரு. அவருக்கு தெரியும் இதோட திமுக நீ காலி பண்ணிட்ட, கரு வருதுட்ட, என்னால முடியல தம்பி, நீ செய்துட்டா வாயா வா, கிறிஸ்டியெல்லாம் கழிச்சு அனுப்பி விட்டுறாரு. சரி, பௌத்தறிவாதி, கடவுள் நம்பிக்கை கிடையாது, ஆனா திச்சியெல்லாம் கழிச்சு செல்ஃபி எல்லாம் எடுத்து கடவுள் நம்பிக்கை இல்லாத அவ்வளவு முன்னிலையிலையும் கடவுள் மீது ஆணையிட்டுன்னு சொல்லா அந்த ஒரு விதத்துல. இன்னொன்னு நான் கேட்கிறேன், அதை கடவுள் மீதுன்னு சொன்னேன், கடவுள் மீதுன்னு சொல்லி ஆணை விட்டு பதவி ஏற்றுட்டாரு. அடுத்த நேரம் எங்க போனாரு? கடவுளை நம்புவன் காட்டு முராண்டின்னு சொன்னவருக்கு பொம்மைக்கு போய் மாலை போட போனார். அது காலில் செருப்பெல்லாம் கலந்துட்டு போனார். என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா, உங்களுடைய கொள்கை தலைவர் யாரு? ஈவேரான்னு ஒரு இதை நீங்கள் சொல்லிட்டீங்க. காமராஜர் கிடையாதா? ஏன் காமராஜர் சிலைக்கு மாலை போட போகல? எதுக்கு வந்து வேலுநாச்சியார் சிலைக்கு மாலை போட போகல? நீங்க அம்பேத்கர் சிலைக்கு எதுக்கு அம்பேத்கர் சிலைக்கு, எதுக்கு கடலூர் அஞ்சலி அம்மாள் சிலைக்கு எதுக்கு அப்படி போறாரு? கரெக்டா வீரமணி வந்து யார் எந்த கட்சி இல்ல, அப்போ உங்களுடைய நோக்கம் என்னது? அங்க கட் அவுட் வச்சது எதுக்கு வச்சீங்க? வன்னியர் சமுதாயத்துக்கு ஒரு கடலூர் அஞ்சலி அம்மாள். அப்போ வன்னியர்லாம் ஏமாந்து ஓட்டு போட்டுருவான். அடுத்து நாடாருக்கு காமராஜர், ஒன்று நாடார் சமுதாயம்லாம் ஏமாந்து ஓட்டு போட்டுருவாங்க. அது பிறகு ஒரு எஸ்சி பட்டியலின சமுதாயத்தை மக்களுக்கெல்லாம் வந்து அம்பேத்கரை வச்சு ஏமாத்திடலாம். அவர் முக்குளத்தோருக்கு வந்து வேலுநாச்சியார் ஃபோட்டோ போட்டால் எல்லாருமே கட் அவுட் வச்சா எல்லாரும் போதும். அப்படி தானே வச்சிருக்கீங்க, ஜாதி ரீதியாக தானே வச்சிருக்கீங்க. அதானே உண்மை. அப்போ உண்மையிலே உங்களுக்கு அந்த தலைவர்களுக்கு மேலே அக்கறை இருந்துன்னா நீங்கள் நேர்மையான ஆட்சி நடத்த போகிறேன்னு சொல்கிறீங்க, ஊழல் இல்லாத ஆட்சி நடத்த போகிறேன்னு சொல்கிறீங்க. காமராஜர் சிலையில் எல்லாம் போய் நிற்கணும் நீங்கள் எதுக்கு ஈவேர சிலையில் வளர்த்த மகளே கல்யாணம் பண்ண அந்த ஆளுக்கு சிலையில் போய் நிற்கிறீங்க? நீங்கள் அவர் என்ன ஒழுக்கம் போது குளிப்பார்? அவர் கேளுங்க,
இவ கி வீரமணிட்ட கேட்டு சொல்லுங்க இந்த தகவலை மட்டும் ஒழுங்கா வேற குளிப்பாரான்னு கேட்டு இனி வரக்கூடிய அரசியல் வந்து பாஜக விசஸ் தாவேக்கா தான் இருக்குமா என்ன? ஆமா, அண்ணாமலை விசு விஜய்னு இருக்கும். அண்ணாமலை விசஸ் விஜய். ஆமா, விஜய் அவ்வளவுதான் இருக்கும். ஏன்னா வேற யாரும் அதை கேட்க மாட்டாங்க. இவரே வந்து திமுகனுடைய டூப்ளிகேட்டா வந்துட்டு நிழல் ஜெராக்ஸ் காப்பி அதான் ஆட்சி நடத்த போறாரு. ஒன்றிய அரசுங்கிறது நீங்க பிரதமர் அங்கிருந்து பெருந்தன்மையோட உங்களை வாழ்த்தியாச்சு, அது சம்பிரதாயம், அவங்க பிரதமர் அதனால வாழ்த்துறாரு உங்களை. அப்போ அந்த இதில் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்குங்கிற வார்த்தைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்கிற இங்கிலீஷ் வார்த்தை அப்படியே பயன்படுத்தியிருக்காரு பிரதமர். அதை அப்படியே அவருக்கு வந்து பதில் சொல்றீங்க நீங்க, அதே இதை அப்படியே நீங்க அதுக்கு அந்த ட்வீட்டோட சேர்த்து பதில் பண்றீங்க. என்ன வார்த்தையை யூஸ் பண்ணியிருந்தாங்க தெரியுமா? யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு அடிச்சாங்க. அப்போ இங்கே வந்து ஒன்றிய அரசுங்கிறதுல உறுதியா இருக்கீங்க, கரெக்டா? ஒன்றிய அரசுங்கிறத இருப்பீங்க, நீட் எதிர்ப்புல இருப்பீங்க. அப்புறம் புதிய கல்விக் கொள்கை வந்துன்னா தமிழ்நாட்டில் எல்லா ஏழை பாளைகளும் படிச்சு முன்னேறிடும், அதை நீங்க விட மாட்டீங்க. நவோதய பள்ளிகளை திறந்து விட மாட்டீங்க. திருப்பரங்குன்றத்தில் வந்து நீங்க வந்து அந்த தீபத்தை ஏற்ற விட மாட்டீங்க. கேட்டா கோர்ட்டு உத்தரவு போட்டவரை நீங்க விட மாட்டீங்க. பாப்போம், திரு விஜய் அவர் வந்திருக்காருல, பாப்பல இதை செய்ய மாட்டேன், இப்படிதான் பண்ண போறாங்க. திமுக உங்களுக்கு என்ன வித்தியாசம்? சட்டசபையில இருந்து அவர் சொல்றாரு, இந்த ஒரு பாயிண்ட் சொல்றாரு, சட்டசபையில எதிர்கட்சி தலைவர் யாரு? உதயநிதி ஸ்டாலின். அவர் சொல்றாரு, அவர் எல்லாம் சொல்லி பேசுறாரு. பேசி முடிக்கும் போது சனாதன தர்மத்தை ஜனாதனத்தை நாங்க ஒழிச்சே தீருவோம்னு சொல்லி கடைசியா முடிக்கிறாரு. இவர் உடனே கும்பிடுறாரு. முதலமைச்சர் நல்லது தானே. அதே தாவேக்கா திமுகவோட மெர்ஜாயி அப்படி அரசியல் பண்றாங்க. இன்னொரு பக்கம் அண்ணாமலை வச்சு பாஜக அரசியல் மேற்கொள்ளல, அடுத்த காலம் நல்லா இருக்கும்ல, தானே வந்துரும். அதனால நீங்க அப்படியே ஒரே குட்டையில உர மற்ற எல்லாம் சேர்ந்து ஒன்னா போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்க எல்லாமே நாடகம் தான். அன்னைக்கு காலையில முதல் அறிவிப்பு என்னதுன்னு நினைக்கிறீங்க? 717 டாஸ்மாக் கடைகள் மூடுறது இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு. அது எதுக்கு அறிவிச்சார் சொல்லுங்க? என்ன காரணம் சொல்லியிருக்காங்க சொல்லுங்க? குழந்தைகள் பள்ளி ஸ்கூல் பக்கத்துல இருக்குது, இது போன்றதெல்லாம் வீட்டில் போய் குடிச்சுக்கிட்டு பையன் அந்த பிள்ளைகளை படிக்க விடாம ஆகி அவன் வந்து பொண்டாட்டி அடிச்சு இதெல்லாம் பண்ணா பிரச்சனை இல்லை, அப்படி தானே? குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகும்போது மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனை வருது, வேற ஒன்றும் கிடையாது. எந்த இடத்துலயாவது மதுவை ஒழிப்போம்னு சொல்லியிருக்காரா பாருங்க. அவர் தெளிவா அரசியல் பிரச்சாரத்திலேயே பேசல, தோத்துருன்னு தெரிஞ்சு போய் பேசல. இல்ல அவங்களுடைய அது அவங்களுடைய மேனிஃபெஸ்டோவிலே கிடையாது. போதைப் பொருளை ஒழிப்போம்னு சொல்லியிருப்பாங்க, மது விலக்கை அமுல்படுத்துவோம்னு சொல்லவே இல்லை. இதே அண்ணாமலை அவர்கள் நான் ஆட்சிக்கு வந்தா மதுவை ஒழிப்பேன், கல்லு இருக்குன்னு சொன்னாரு. கல்லு இருக்குன்னு சொன்னாரு. அந்த மதுவை படிப்படியா ஒழிப்பேன் இதை சொன்னாரு. இவங்க இன்னைக்கு 717 இதை நான் ஒழிச்சு அந்த அடைக்கிறேன்னு சொல்லிவிட்டு 717 மதுபான கடைகளை மூடுவோம் சொல்லிட்டு, அதுக்கு காரணம் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? பொதுமக்களுடைய வேண்டுகோளுக்கு என்னங்க இப்பதான் பதவியே எதிர்க்க எந்த பொதுமக்கள் உங்ககிட்ட வந்து சொன்னாங்க? வேற கொடுத்தாங்களா? மனு வாங்கிட்டீங்களா? நீங்க என்ன வாங்கவே ஆரம்பிக்கல நீங்க. அது ஒரு பக்கம் இருக்கு. ஓட்டு போட்டதே அண்ணா வந்தோடனே எங்களுக்காண்டி பெண்கள். சரி, அப்ப நீங்க கடையை அடைக்கணும், மொத்தத்தையும் கிடைக்கணும், அதான முறை. அதாவது என்ன காரணம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, கோயில்கள், அதாவது வழிபாட்டு தலங்கள் பக்கத்துல இருக்கக்கூடியது, அப்புறம் வந்து பள்ளிக்கூடங்கள் கல்வி நிறுவனங்கள் பக்கத்துல இருக்கக்கூடியது, அப்புறம் பஸ் டெப்போ, பஸ் நிறுத்தம் கிடையாது, பஸ் டெப்போ, பேருந்து நிலையங்கள் தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மதுபான கடை 500 மீட்டருக்கு உள்ளால இருக்கக்கூடிய மதுபான கடைகளை நாங்கள் மூலியம் அதில் கண்டறிஞ்சோம். 2 வாரத்துக்குள்ளே நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுறோம். இது வந்து இதை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மொத்தம் வந்து எவ்வளோ இருக்குது? 4765 டாஸ்மாக் கடைகள் இப்போ தமிழ்நாடு முழுக்க இருக்குது. இதில் நீங்கள் 717 அடைச்சிட்டீங்க. அதுவும் வந்து இதெல்லாம் பக்கத்தில் இருக்கிறதுனால அடைச்சிட்டீங்க. அப்போ இதை இன்னொரு இடத்துல திறப்பீங்க, கரெக்டா? ட்ராமா தானே. அப்போ மிச்சம் மீதி உள்ளதை நீங்கள் 5 வருஷம் ஒருவேளை பதவியில் நீடிச்சிங்கன்னா 5 வருஷமும் நீங்கள் க்ளோஸ் பண்ணவே மாட்டீங்க. எதுக்கு ஆதவ அர்ஜுனா அந்த துறைக்கு போய் சண்டை போட்டு கிடைக்காது? அது ஏன் கரெக்டாக அந்த துறை வாங்கிருக்காரு? லாட்ரி மார்க்கெட்டிங் மருமக வேற எந்த துறை கேட்பாரு? கல்வித்துறை கேட்டு இல்லை படிச்சு நாசம் வளருங்கன்னே சொல்லுவாரு, குடிச்சு நாசமா போகணும் தானே சொல்லுவாங்க. லாட்ரி டிக்கெட் செய்யணும்ல, இலாக்காக்கு ஏற்ற அமைச்சரோ கொள்ளையடிக்கிறதுக்கு அந்த இதை சூஸ் பண்றாங்கன்னு சொல்ல வரேன். அதனால் டாஸ்மார்க்கெல்லாம் க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. திமுக காரன் தான் அவ்வளவு மதுபான ஆலைகளையும் நடத்துகிறான். அந்த மிடாஸை தவிர, மிடாஸ் மட்டும் தான் சசிகலா அந்த அவங்க ஃபேமிலிக்குள்ள இது மிடாஸ் மட்டும், பாக்கி எல்லா டாஸ்மாக் இந்த இது மதுபான ஆலைகளும் கனிமொழியிலிருந்து ஜெகத்ராஜகன்லேருந்து எல்லாம் திமுக, டிஆர் பாலு எல்லாம் அவங்க குடும்பத்துக்குள்ளே தான் இருக்குது, திமுக காரங்கிட்ட தான் இருக்குது. மதுபானத்தை நீங்கள் தமிழ்நாட்டில் வடிப்பதற்கு, அதாவது உற்பத்திக்கோ விற்கிறதுக்கோ தடனி போட்டிங்கன்னா திமுகவே அழிஞ்சு போயிருக்கும். அதுக்கு நிதி ஆதாரமே அங்கே தான் இருக்குது, அதில் கை வைக்கவே மாட்டாங்க. தேவைங்கிறது திராவிடத்தோட இன்னொரு வெர்ஷன் தான். அதுல திராவிடங்க பேர் இல்லைங்கிறனால அது திராவிடம் இல்லைன்னு. சரி, அது நல்லது. அப்படி வந்ததுனால நம்ம அடுத்து கலாடம். இன்னொரு சின்ன பாயிண்ட் சேர்த்து சொல்லிடுறேன். இவர் கட்சிக்கு பேர் என்னது? தமிழக வெற்றி தானே. தமிழகங்கிற வார்த்தை தானே நீங்க வச்சு கட்சியிலே வச்சிருக்கீங்க. தமிழக முதலமைச்சர் போட்டா உங்களுக்கு என்ன விருது? திராவிட முதலமைச்சர் போட்டுக்காரா?
ஏன்? தமிழ்நாடு முதலமைச்சர் தானே போட்டுட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அமைச்சர், தமிழ்நாடுங்கிற வார்த்தையை நீங்க அங்க பயன்படுத்துறீங்க. உங்க கட்சி பேர் தமிழகன்னு தானே வச்சிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி அப்படித்தானே தமிழக முதல்வர்னு தானே இருந்துச்சு. இவங்க தானே இந்த திராவிடியா மாடல் ஆட்சியில தான் அதெல்லாம் மாத்தினாங்க. இப்ப என்ன ஒன்றிய அரசு நான் ஏன் அதை வைக்கலன்னு கேட்கிறேன். அப்போ திமுக என்னெல்லாம் பிரிவினையை மையப்படுத்தி கொண்டு வந்தோ அதை அவ்வளவு இவங்க பின்பற்றுவாங்களாம், கடைபிடிக்க போறாங்க. எப்படி பிறகு வந்து இவங்க மாற்று இதுக்கு பருத்தி குடோன்லயே எடுத்துக்கலாமே. சரி, பதவியேற்பு விழாவில் வந்து திரு ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்பு விழாவில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். தமிழிசை அவர்களுக்கு வந்து சீட்டு கொடுக்காம சின்ன பிரச்சனை விஜய் தெரியுமா? பார்த்தீங்க எதுக்கு அந்த அம்மாவை எப்படி கூட்டாங்களா சார்? மூத்த ஒரு விஐபி முன்னாள் ஆளுநர் கௌரவமா முன்னாள் ஆளுநர் எல்லாத்தையும் கூப்பிட்டாங்களா? இது அப்படி முன்னாள் ஆளுநர் இல்லைன்னா பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர்கள் அப்படின்னா பொன் ராதாகிருஷ்ணன் அவங்களாம் அண்ணாச்சியா எல்லாம் தான் இருக்காரு, எல்முருகனா எல்லாம் தான் இருக்காரு. இன்னால அவருக்கு இன்னும் போறதுக்கு முதல்ல இதுக்கு முதல்ல அறிவு அவங்க எல்லாம் கூப்பிட்டுருக்காங்களா? கூப்பிடல. கட்சின்னு சொல்லி பாஜக எல்லா அரசியல் கட்சியும் கூப்பிட்டுருக்காங்க. கரெக்டா? அப்படிதானே? பாஜகவில் இந்த அம்மாவை மட்டும் எப்படி கூப்பிட்டாங்களா? திறந்த வீட்டில் நாய் நுழைஞ்ச மாதிரி எங்கேயாவது எது இருந்தாலும் சரி, கூப்பிட்டாலும் சரி கூப்பிடாலும் சரி உடனே ஓடி போயிடணும். என்ன ஜென்மன்னு தெரியல. பாஜக அசிங்கப்படுத்துறது இந்த அம்மா தான். ஒரு பிரதிநிதித்துவம் பாஜக சார்பா நாங்களும் வந்திருக்குன்னு காமிக்க நல்லது. அதான் அந்த நயன நாகேந்திரன் பேருக்காருல, அப்புறம் என்ன அவர் தானே மாநில தலைவர், அவரை கூப்பிட்டுருக்காங்க. சம்பிரதாயம் அது அவரு போயிருக்காரு. போகாம இருந்தாலும் நம்ம அவ்வளோ குறை சொல்ல முடியாது, போனாலும் குறை சொல்லக்கூடாது. ஏன்னா அது வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக நம்மளுக்கு ஒரு கட்சிக்கு ஒரு மரியாதை கொடுத்து கூப்பிட்டுருக்காங்க, போயிருக்காரு, அவ்வளோதான். இந்த அம்மாவை கூப்பிட்டாங்களா? அதான் நான் கேட்குறேன். எதுக்கு போச்சுது? அங்கே போய் சீட்டு இல்லை, ஒரு சீட்டுக்கு அங்கே இடத்துல சண்டை, அங்கே போய் சீட்டுக்கு தான் சண்டை. ஆமா, அது எல்லா இடமும் சீட்டு. அடுத்த இடமும் உள்ளாட்சி தேர்தல் நடக்கும் பாருங்க. அண்ணாமலை அவர்கள் அமெரிக்காவில இருந்து அரசியல் பேச ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட தொடங்கிட்டாங்க. தொண்டர்களும் வந்து அவர் தான் வரணும்னு சொல்லி அதுவும் ஒரு பக்கம் கிளம்பிட்டு இல்ல. தமிழ்நாடு முழுக்கவே அந்த அதுக்கு நீங்க வந்து சேனல் 5 தமிழுக்கு தான் நன்றி சொல்லணும். போது தேங்க்ஸ் கார்டு இதுதான் போடணும். கிரெடிட் எல்லாமே கோஸ் டு சேனல் 5 தமிழ். அந்த நிர்வாகத்துக்கும் உங்களுக்கு, அது குறிப்பாக ரூபனுக்கும் சேர்த்து தான் நன்றி சொல்லணும். நீங்க தான் கிளப்பி விட்டது. அது இந்த பாஜகவுல களப்படுங்கிற வேலையை வாயை கிளறி கண்டி விட்டது நீங்க தான். ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து வரக்கூடிய பாஜக நிர்வாகம் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பொன்னாடை போர்த்தி ஒரு பெரிய நான் கேள்விதான் சார் கேட்கிறேன். அதனால இங்க இருந்து ஆரம்பிச்சது அது டெல்லி வரைக்கும் போயிட்டு சேனல் 5 ஆரம்பித்த பேச்சு, இங்கே வந்து விவாதிக்கப்பட்ட விஷயங்கள், அதோட கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது படித்து பார்த்ததில்ல, யாராவது ஒரு ஆள் இலங்கையில் பேசினது தப்பு இல்லை சொன்ன குறிச்சிருக்க விஷயங்கள் இடம் தான் கொடுத்தோம். சம்பவம் செஞ்சு நீங்கள் தான் அது ஆரம்பிச்சது ஐயா தான். 2 பேரும் எப்படியோ அந்த விஷயம் வந்து எல்லா இடமும் போய் சேர்ந்துட்டு தொண்டர்களுக்கு இருந்த கொதிப்பு, அப்படிதான் நம்ம ஊர்ல சொல்லுவோம், கொட்டா கொதிப்புன்னு சொல்லுவோம். அந்த கொதிப்பு எல்லாத்தையும் நம்ம வந்து அதை வெளிப்படுத்துற மாதிரி அது ஆகி போச்சுது. அது டெல்லி வரைக்கும் எதிர்த்து டெல்லி பூனைக்கு மணியை கட்டி விட்டோம். அது பூனை பாஜக எல்லாம் சரியா போச்சு. பாஜகனுடைய மேலிடத்துக்கு எல்லாமே நல்லா தெரிஞ்சுது. தமிழகத்தினுடைய பாஜக மறுபடி சீரமைக்கணுங்கிறதுல அவங்களுக்கும் உண்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாஜகவினுடைய இந்த 5 மாநில தேர்தலில் வெற்றி பெற்ற 3 பாஜக கூட்டணி, பாஜக தனி ஆட்சி, இதெல்லாம் இதெல்லாம் முடிக்க வேண்டியது இருக்குது. முடிச்சுட்டு அடுத்து தமிழ்நாடு பக்கம் கவனம் வரும். அதே மாதிரி அண்ணாமலையும் அமெரிக்காலேருந்து திரும்பி வருவார். வந்த உடனே பாருங்க மறுபடியும் அவரை மாநில தலைவராக ஆக்குவாங்க. ஆனால் நயன நாகேந்திரன் ஒருவேளை லெட்டர் கொடுத்தவங்க வெளியே அறிவிக்காங்க, வெளி சொல்லாமல் இருக்காங்களோ ஒன்றும் தெரியல. ராஜினாமா மம்தா பானர்ஜி மாதிரி நான் போக மாட்டேன் அப்படிலாம் இருக்கும். அது வந்து ஒருவேளை அவர் கொடுத்திருக்கலாம், அதை வந்து அதை சைலண்டா அவங்க வச்சுட்டு இருக்கலாம். ஆனா ஏன்னா தோல்விக்கு வரும்போது எங்க போவாங்க? எல்முருகன், வானதி சீனிவாசன், நிர்மலா சீதாராமன் எல்லாம் தாவேக்கு போவாங்க. ஆனா அங்க இடம் கலதவா அடைச்சு விட்டாங்க. அது சரி, முன்பதிவு தான் தமிழிசை எலெக்ஷனுக்கு முன்னாடி போயிடலாம். இப்ப அங்கேயும் வாய்ப்பு எல்லாம் போச்சுது. முன்பதிவு என்ன முன்பதிவு? அது நீங்க கொடுங்க. இப்போ திருச்சி தம்பி எனக்கு தாங்க, நான் அங்கே நிக்கேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு உடனே டக்குன்னு போய் தாவாக்கையில் இன்னைக்கு சாயந்தரமே சேர்ந்து திருச்சியில், அது எலெக்ஷன் உடனே நடக்காது, அது ஒரு 5-6 மாதத்துக்கு பிறகு தான் நடக்க போகுது. ஏன்னா ரிசைன் பண்ணலேருந்து 6 மாதத்துக்கு உள்ளால எலெக்ஷன் வைக்கணும். அதை கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். அதனால் எப்படியும் ஒரு 5 மாதத்துக்கு மேலே போயிடும். ஆனால் இது கேட்கும், அங்கேயே போய் நின்று தோக்கத்தான் செய்யும். வேற யாரையா விட்டா வெற்றி பெறுவாங்க, இவங்களை விட்டா அங்கேயும் தோக்கத்தான் செய்யும். ஒரு ரிட்டையர்மெண்ட் கொடுத்து வீட்டில் வேற இல்லை, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எல்லா சேனல்களும் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் சேனல் 5 மட்டும் ரொம்ப ஆக்டிவா இருக்கு. இப்போ பாருங்க, ஒரு சில சேனல்ல தான் உட்காந்துருக்கு ஓர் அம்மான்னு அழுதுகிட்டு இருக்காங்க. கோபாலு நாங்க யாருக்கும் கமிட்மெண்ட் இல்லை சார். வெளிப்பாடு ஐயனாதனா அவர்லாம் வந்து திமுகவோட தொண்டர் லெவலில் உள்ளது தான். ஐயநாதன் ஒன்று, லட்சுமணன்,
இன்னொன்று வேற இன்னும் யாரு நக்கீரன் அழுது அவரை இண்டு என்றா இவன் ஜீவ சகாப்தன் இவனுக்குலாம் வேலை போச்சு. இவன் அண்டா இருக்காங்க, அண்டெல்லாம் போச்சு. அவர் வந்து நாங்க இன்டர்வியூ எடுக்க தயார் தான், எங்களுக்கு இவர் அவரெல்லாம் கிடையாது. இல்ல அவங்களுக்கு பிழைப்பு போச்சுன்னு சொல்லாரு. உழப்பு போச்சு. இனிமேல் அறிவாலயத்துல இருந்து இனிமே எப்படி பிச்சை போடுவாங்க. அதுல வேற அழுது வீடியோ போடுறானுங்க. எதுக்காகனா ஒருவேளை திமுக கட்சியில இருந்து கொடுத்த காசை ஒழுங்கா கொடுத்துறான்னு சொல்லி கேட்காங்க. அண்ணே உங்களுக்கு அண்ணே பேசுறேன் பேசி ஒண்ணு ஆகல. மக்கள் மனசு வந்து அவ்வளவு மக்களுக்கு அறிவு இல்லைங்கிறான். மற்ற படிச்சவன் எப்படி செய்யற, படிச்சவன் எப்படி திமுக ஓட்டு போடுவாங்க. அடிப்படையில ஒரு அறிவு வேண்டாம். இல்ல படிச்சவன் எப்படி ஓட்டு போடல, படிச்சவன் எப்படி போடல, படிச்சவன் எப்படியே திமுக ஓட்டு போடுவாங்க. இந்துக்காரன் கொஞ்சம் புரிதல் இருந்தா கூட ஜனார்தன இந்து மதத்தை அழிப்புன்னு சொல்றாங்க. எப்படி இந்துக்காரன் ஓட்டு சரி இல்ல. திமுக வந்து என்னைக்குமே வந்து அண்ணா ஆட்சி தருவோம், கலைஞர் ஆட்சி தருவோம்னு சொன்னதே கிடையாது. ஆனா இப்ப முன்னால உள்ள டோப்பா அப்பா ஆட்சி மட்டும் அப்பான்னு சொல்லி ப்ரமோஷன் பண்ணாங்க. பொன்னான ஆட்சி ஸ்டாலின் வளரட்டும். நாங்க இனி காலத்துக்கும் ஸ்டாலின் ஆட்சி தருவேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்டாலினை தோத்து போனாரு. மொத்தத்துல பிளான் பண்ணி 2 திராவிட கட்சியும் ஒழிச்சிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். மக்கள் ஒழிச்சிட்டாங்க. கண்டிப்பா அதான் சொல்லுங்க. மக்கள் ஒழிச்சிட்டு நீங்களும் அதாவது மக்களுடைய மனநிலைக்கு ஏற்று நீங்க நடக்கலைன்னா விஜயா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு இதான் நல்லா வரும். மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தக்கவாறு போகலைன்னா இன்னமும் நான் சிறுபான்மையினருக்கு ஆட்சி பண்ணுறோம், சிறுபான்மையினருக்காக தான் நாங்கள் கட்சி நடத்துறோம்னு சொன்னீங்கன்னா பழையபடி இதே நிலைமை தான் வரப்போகுது. நிச்சயமா சார். தொடர்ந்து தங்கள் கருத்துக்களை பயன்படுத்தி நன்றி. மிக்க நன்றி. வணக்கம். இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.